வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது பகவத்கீதை 14வது அத்தியாயம், குணத்திரய விபாக யோகம். இந்த அத்தியாயம் வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஒரு பவர்ஃபுல் ஃப்ரேம்வொர்க் கொடுக்கிறது. மனிதர்களின் பிஹேவியர் ஐ 3 குணங்கள் கண்ட்ரோல் பண்ணுகிறது. கோர் கான்செப்ட் சத்துவம், சாட்வா. நல்லது, கிளாரிட்டி, பீஸ். ரஜஸ், ராஜாஸ். செயல், ஆசை, ரெஸ்ட்லெஸ்னஸ், தமசு, டாமஸ். சோம்பல், இக்னரன்ஸ், கன்ஃபியூஷன். இந்த 3 குணங்களும் எல்லாரிடமும் இருக்கிறது. ஆனால் எந்த குணம் டாமினன்ட் என்பதை பொறுத்து வாழ்க்கை சேஞ்ச் ஆகும். டீப் அண்டர்ஸ்டாண்டிங். நீ யார் என்று கேட்காதே. நீ எந்த ஸ்டேட்ல இருக்கிறாய் என்று கேள். ஸ்டேட் சேஞ்ச் பண்ணினால் லைஃப் சேஞ்ச் ஆகும். முக்கிய டீச்சிங், இறுதியாக கோல். 3 குணங்களையும் டிரான்சென்ட் பண்ணுவது. லைஃப் லெசன்ஸ், டீப் அப்ளிகேஷன். 1. அவேர்னஸ் ஆஃப் யுவர் ஸ்டேட். நீ லேசியா இருக்கிறாயா? தமஸ், நீ ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறாயா? ரஜஸ், நீ கால்மா இருக்கிறாயா? சத்துவம், ஐடென்டிஃபை பண்ணு. 2. லைஃப் ஸ்டைல் மேட்டர்ஸ். ஃபுட், ஸ்லீப், கம்பெனி, ஹேபிட்ஸ். இவையெல்லாம் உன் குணத்தை எஃபெக்ட் பண்ணும். 3. சத்வ வளர்த்து. நல்ல உணவு, நல்ல டாட்ஸ், நல்ல சூழல். இது கிளியாரி தரும். 4. ராஜஸ் கண்ட்ரோல் பண்ணு. அதிக ஆசை. ஓவர் ஒர்க், காம்படிஷன். இது ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும். 5. டாமஸ் பேலன்ஸ் பண்ணு. 5. டாமஸ் ரெடியூஸ் பண்ணு. லேசினஸ், ப்ரொக்ராஸ்டினேஷன், ஓவர் ஸ்லீப். இது growth ஐ பிளாக் பண்ணும். ஆக்ஷன் எடு. ஸ்பிரிச்சுவல் growth. சட்வா, பீஸ், ராஜாஸ். ஆக்ஷன். டாமஸ், இனர்சியா. சட்வா ஸ்டேட்ல தான் மெடிடேஷன் ஈஸி. ரியல் லைஃப். எக்ஸாம்பிள், ஒரு மனிதன் நாள் முழுக்க மொபைல் யூஸ் பண்ணுகிறான். அது டாமஸ் பிளஸ் ராஜஸ். அவன் டயர்ட் ஃபீல் பண்ணுவான். ஆனா மெடிடேஷன் பிளஸ் டிசிப்ளின், சத்வ இன்க்ரீஸ், கிளியாரி வரும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த சாப்டர் ஃபாலோ பண்ணினால் மைண்ட் கிளாரிட்டி, பெட்டர் டிசிஷன்ஸ், லெஸ் ஸ்ட்ரெஸ், மோர் பீஸ். அட்வான்ஸ்ட் இன்சைட். நீ குணங்கள் அல்ல, நீ அப்சர்வர். குணங்கள் சேஞ்ச் ஆகும். நீ பர்மனன்ட். மை பிகஸ்ட் மிஸ்டேக். நான் இப்படித்தான் என்று ஃபிக்ஸ் பண்ணுவது உண்மை. நீ சேஞ்ச் ஆகலாம். டாஷ் டாஷ் டாஷ். ஹேஷ்டேக் ஹேஷ்டேக் டெய்லி ப்ராக்டிஸ், இயர்லி வேக் அப், கிளீன் ஃபுட், மெடிடேஷன், பாசிட்டிவ் திங்கிங், டாஷ் டாஷ் டாஷ். இது சத்வ இன்க்ரீஸ் பண்ணும். ஃபைனல் சம்மரி, 3 குணங்கள் வாழ்க்கையை ஷேப் பண்ணும். சத்வ வளர்த்து, ராஜஸ் பேலன்ஸ், தாமஸ் ரெடியூஸ், அவேர்னஸ் முக்கியம். காலையில இயர்லி 7, மைண்ட் கிளியர் ஆகும். வேலைன்னு ஓடிட்டே இருக்கும். ஆனா பீஸ் இருக்காது. அதிகமா வேலை பண்ணாதே, அதிகமா சோம்பலா இருக்காதே. சிம்பிள். நல்ல ஹேபிட்ஸ் டெவலப் பண்ணு. லேசி குறை. மைண்ட் கால்ம் வை. 1. பவர்ஃபுல் லைன். நீ எந்த குணத்தை வளர்த்தாயோ அதுவே உன் வாழ்க்கை. இதுதான் சாப்டர் 14 நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை. அடுத்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் அல்டிமேட் ரியாலிட்டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். நன்றி.